எலிமென்ட்ஸ் சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வளசரவாக்கம், வண்டலூர், கண்டிகை 3 இடத்துல இருக்கு. கால் 7826878268. உச்சநீதிமன்றத்தில் SC/ST பிரிவில் கிரீமி லேயர் முறையை கொண்டு வருவது குறித்த விவாதம் நடைபெற்றது சமூக நீதியின் இலக்கை குறைக்கும் வகையில் இருப்பதாக திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் விமர்சித்துள்ளார். பஞ்சாப், தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களில் பட்டியலின பிரிவில் உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்தது தொடர்பான வழக்குகளை உச்சநீதிமன்றம் ஒரே வழக்காக விசாரித்தது. அப்போது உள் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநிலங்களுக்கு அனைத்து உரிமையும் இருப்பதாக உச்சநீதிமன்றத்தின் 7 நீதிபதிகள் கொண்ட அரசமைப்பு அமர்வு தெரிவித்தது. மேலும் SC/ST பிரிவுகளில் கிரீமி லேயர் முறையை கொண்டு வர வேண்டும் என்றும், ஒரு தலைமுறை இடஒதுக்கீடு பலனை பெற்றுவிட்டால் அடுத்த தலைமுறை இந்த பலனை பெறக்கூடாது என்றும் 7 நீதிபதிகளில் 4 பேர் கருத்து தெரிவித்தனர். இந்நிலையில் SC/ST பிரிவுகளில் கிரீமி லேயர் முறையை கொண்டு வருவது சமூக நீதியின் இலக்கை குறைத்து மதிப்பிடுவதற்கு சமம் என்று ப. ரஞ்சித் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், உச்சநீதிமன்றத்தில் கிரீமி லேயர் குறித்த விவாதம் நடைபெற்றது கவலைக்குரியது மற்றும் கண்டிக்கத்தக்கது ஆகும். SC/ST பிரிவில் கிரீமி லேயர் முறையை கொண்டு வருவது சமூக நீதியின் இலக்கை குறைத்து மதிப்பிடுகிறது. ஏற்கனவே SC/ST மக்கள் தொகையுடன் ஒப்பிடும்போது இடஒதுக்கீடு போதுமானதாக இல்லை. இதனால் SC/ST சமூக மக்கள் குறைவாக பிரதிநிதித்துவம் பெற்றுள்ளனர். உச்சநீதிமன்ற அமர்வின் இந்த பார்ப்பனிய கண்ணோட்டம் SC/ST சமூக மக்கள் சந்திக்கும் அடக்குமுறைகளை புறம் தள்ளுவதாக இருக்கிறது. எனவே புதிய பிரிவுகளை உருவாக்குவதை விடுத்து மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு SC/ST இடஒதுக்கீட்டை விரிவுபடுத்துவதில் கவனம் இருக்க வேண்டும் என்று ப. ரஞ்சித் விமர்சித்துள்ளார்.